நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம எண்ணெய் கரிசல். இது வரைக்கும் எண்ணெயை சமையலுக்கு தான் பயன்படுத்தினோம். மரவள்ளி காட்டுக்கு, நம்ம அனைத்து காட்டுக்கும், மல்லிகைப்பூ செடிக்கு, தென்னை, வாழை, மா, கொய்யா, கரும்பு, நெல், அனைத்து விதமான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். இப்போ இந்த எண்ணெய் கரிசலை கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய்னு அனைத்து விதமான எண்ணெயை மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் வேர் வழியாக மண்ணில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண் நல்லா பொதுன்னு இருக்கும். மண்ணில் உள்ள சத்து செடிக்கு உடனே கிடைக்கும். இந்த எண்ணெயை கரைக்கிறதுக்குன்னு தனியாக லிக்யூட் இருக்குது. அந்த லிக்யூடு வச்சு தான் நம்ம எண்ணெய் கரைப்பானை வச்சு தான் கரைக்கிறோம். அப்படி கரைக்கிறதுனால தான் நமக்கு இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து சாணப்பாசி கரிசல் அப்படிங்கிறது லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். அது நமக்கு செலவே கிடையாது. ஒவ்வொரு விவசாயியும் அவங்கவுங்க நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கான பயிற்சியும் கொடுக்குறோம். பிரித்து எடுக்க முடியாதவங்களுக்கு தாய் திரவமும் கொடுக்குறோம். அதை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா மண் பொதுனாகவும் மண்ணில் உள்ள சத்து செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும். அதை ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா 2 கிலோ சர்க்கரை தாங்க செலவு ஒரு ஏக்கருக்கு. அதை மல்டிப்ளை பண்ணி மீண்டும் அதிலேருந்தே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய மண் வளமாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பொதுன்னு இருக்குது. இந்த அளவுக்கு மண்ணோட தன்மை மாறும். செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாகவே வரும். கொடுத்த உடனே வராது. கொடுக்க செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதை வச்சு 10 நாளையில் 10 to 15 நாளையில் மீனமிலம் தயாரிக்கலாம் நம்ம சாணப்பாசி கரிசலை வச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 40 நாள் 50 நாள் ஆகும் நிழலில் வைக்கணும். நம்மளுடைய சாணப்பாசி கரிசல் வெயில்லையே தான் தயாராகும். நிழலில் வைக்க தேவையில்லை. வெயிலில் இருக்கும்போது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். புண்ணாக்கு வச்சு NPK தயாரிக்கலாம். வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம். நான் உரக்கடைக்கே போகிறது இல்லைங்க. எல்லாமே இந்த இயற்கை இடுபொருளை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இலைதலைகளை வச்சு பூச்சி வெட்டியும் தயாரிச்சுக்கிறோம், நுண்ணூட்டமும் தயாரிச்சுக்கிறோம். நம்ம இந்த மாதிரி தயாரித்து கொடுக்கறதுனால நமக்கு செலவே கிடையாது. மண்ணின் வளம் நல்லா இருக்குது. நமக்கு மண்ணில் வளம் இருந்தால் மட்டும்தான் இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். கெமிக்கல் விவசாயம் பார்த்திங்கன்னா நமக்கு நிரந்தரமாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. அதாவது மண்ணில் சத்து இருக்கிற வரைக்கும் தான் அந்த கெமிக்கல் வேலை செய்யும். அந்த மண்ணில் சத்து தீர்ந்துருச்சு அப்படின்னா, மண் மலடாயிடுச்சுன்னா கெமிக்கல் வேலை செய்யாதுன்னு அதை போட்டேன் இதை போட்டேன் வரல, இத்தனை மருந்து அடித்தா நோயை கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் உள்ள பிரச்சனை தான். அதனால் மண்ணை வளமாக மாற்றுறதுக்கு தான் நம்ம இந்த சாணப்பாசி கரிசலை பயன்படுத்துகிறோம். அதே சமயத்தில் இயற்கை விவசாயமும் ஈஸியாக செய்யலாம். மண் முதல் மகசூல் வரை நம்ம விவசாயிகளுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம்.